நடிகர் ரவி மோகனுடைய விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கிற இந்த சமயத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகர் ரவி மோகனுடைய விவாகரத்து வழக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா இழுவையில இருக்குது. இந்த சமயத்துல ரவி மோகனுடைய மனைவியான ஆர்த்தி ரவி கோர்ட்ல ஒரு மனு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த மனுவில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 2025 இருந்து ரவி மோகன் சைட்ல இருந்து தங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காசு பாத்தீங்கன்னா எதுவுமே அவர் தரல. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் கோர்ட் மூலமா எங்களுக்கு சால்வ் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை பார்த்த ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்துக்கிட்ட இந்த கேஸ 2 வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அதற்கான உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரவிமோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா மேலும் இன்னொரு மனுவை போட்டிருக்காரு. அதாவது இந்த கேஸ 2 வாரத்துக்குள்ள முடிக்க வேண்டாம், 2 வாரத்துக்கு மேல நீட்டிச்சு இந்த வழக்குக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு ஒரு மனுவை போட்டிருந்தாரு. ஆனா அதை பார்த்த கோர்ட் பாத்தீங்கன்னா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால இப்போதைக்கு அந்த கேஸ 2 வாரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நடிகர் ரவி மோகன் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்த பேட்டியில தன்னோட பர்சனல் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்ததாகவும் தன்னோட மனைவியும் மனைவி குடும்பத்தாரும் தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்கிட்ட இருந்து தன்னோட மனைவி குடும்பத்தினர் தன்னோட பையனை பிரிச்சுட்டதாகவும் தனக்காக சொந்தமா எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும், இதெல்லாம் விட முக்கியமா இவ்வளவு மன உளைச்சல்னால நான் என்னை நானே ஹார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால நான் இனிமேட்டு கொஞ்ச நாளுக்கு படம் நடிக்க மாட்டேன், என்னுடைய படங்கள் வெளியிடப்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிற ரவி மோகனுக்கு இப்போ இந்த கேஸ் கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதனால ரவி மோகனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.